சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் மூச்சுத்திணறல் நோயாளிக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என நோயாளியின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பூதவராயன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி மூச்சுத்திணறல் காரணமாக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 10 தினங்களாக ராமமூர்த்திக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் இவரை இனியும் காப்பாற்ற முடியாது, வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என கூறி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ராமமூர்த்தி நலமுடன் இருப்பதாக தெரிவித்த அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் ராமமூர்த்திக்கு கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் ஒரு கட்டத்தில் ராமமூர்த்தி இறந்துவிட்டதாகவும் தெரிவித்த மருத்துவர்கள் பின்னர் உயிர் உள்ளதாக தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் இந்த முறை 1354 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி 2026 இலச்சினை வெளியிட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியாவிலே உலக அளவில் புத்தக கண்காட்சியை நடத்துவது தமிழ்நாடுதான் என்றும் 4வது ஆண்டாக சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி வரும் ஜனவரி மாதம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து 120 புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் வெளியிட உள்ளதாகவும் குறைந்தபட்சம் 100 நாடுகள் இந்த புத்தக கண்காட்சியில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்த அவர், சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் இந்த முறை 1354 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளில் மொழிபெயர்க்கவும் பிற நாட்டு இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து படிக்கவும் இந்த புத்தக திருவிழா ஒரு கருவியாக இருக்கும் என தெரிவித்தார். ஒரு ஸ்டேட் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு புக் ஃபேர் நடத்துவது அப்படிங்கிறது நாம தான் நடத்திட்டோம். 23 ஆரம்பிக்கும் பொழுது 24 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனுடைய வரவேற்பு, அதோட இம்பேக்டை பார்த்துட்டு அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட 40 கண்ட்ரிஸாக அது அதிகமாக வந்தாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு பார்ட்டிசிபெண்ட் பண்ண கண்ட்ரிஸோட எண்ணிக்கை 64ஆக உயர்ந்தது. இந்த முறை ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் 298 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. 103 கண்ட்ரிஸ் சார்ந்திருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் 4-5 பேர் 6 பேர்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 298 அப்ளிகண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 103 கண்ட்ரிஸ் வந்து வருஷம் குறைந்தபட்சம் இந்த முறை 100 நாடுகளை கடந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக ஜனவரி மாதம் 16, 17, 18 இந்த 3 நாட்களும் நடைபெறுகிறது. செங்கோட்டையன் அண்ணன் மகனான கே செல்வம் சென்னை பசுமை வழி சாலையில் இபிஎஸ் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்டோருடன் அதிமுகவில் இணைந்தார். செங்கோட்டையன் அண்ணன் மகன் கே செல்வம் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை பசுமை வழி சாலையில் இபிஎஸ் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்டோருடன் அதிமுகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வம், 52 ஆண்டுகளாக அதிமுக கட்சியில் இருந்தது எங்கள் குடும்பம் என்றும், பழி சுமத்தப்பட்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதன் காரணமாகத்தான் திமுகவில் இணைந்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து செங்கோட்டையன் அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ளதாகவும், தனிப்பட்ட முறையில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு அவர் எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அவர், ஈரோடு என்றுமே அதிமுகவின் கோட்டைதான் என தெரிவித்தார். மேலும் 2026 செங்கோட்டையன் அதே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டால் 25,000 வாக்குகள் மட்டுமே பெறுவார். ஏனென்றால் தனிப்பட்ட செல்வாக்கு செங்கோட்டையனுக்கு இல்லை என்றும் தெரிவித்தார். நாகர்கோவில் அருகே உயர் ரக போதைப் பொருட்களுடன் பிறந்தநாள் விருந்து நடத்திய 7 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சி பகுதி ஆற்றின் கரை ஓரமாக இயங்கி வரும் தனியார் ரெசார்ட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தி விருந்து நிகழ்ச்சி நடைபெறுவதாக கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற எஸ்பி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குலசேகரத்தைச் சேர்ந்த கோகுல் என்பவர் தனது மகளின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் பயன்படுத்தியது தெரியவந்தது. இது தொடர்பாக ரெசார்ட்டின் உரிமையாளர் ராஜு மற்றும் கோகுல் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர்.
தொடர்ந்து போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு கோவை, கேரளா மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த இளம்பெண்களும் மீட்கப்பட்டனர். திருநெல்வேலியில் அமைக்கப்பட்டு வரும் அருங்காட்சியகத்திற்கான பணிகள் குறித்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KN நேரு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் பொருணை ஆற்றங்கரை நாகரிகத்தின் தொல்பொருட்களை காட்சிப்படுத்த 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டிசம்பர் 20ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். இந்த அருங்காட்சியகத்தில் கொர்க்கை, ஆதிச்சநல்லூர், சிவகலை போன்ற இடங்களில் கிடைத்த முதுமக்கள் தாளிகள், நாணயங்கள் மற்றும் நெல்மணிகள் உட்பட ஆயிரக்கணக்கான பழங்கால பொருட்கள் காட்சிப்படுத்த உள்ள நிலையில் இந்த பணிகளை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KN நேரு உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து பணிகளை விரைந்து முடிக்கவும் திறப்பு விழா நாளில் மேற்கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அச்சுறுத்துகின்ற பாணியில் கொடுத்த தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு விரோதமானது என மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 நாளன்று திருச்சியில் நடைபெறும் சமத்துவ நடைபயணத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பதாக தெரிவித்த அவர், நடைபயணத்தின் முக்கியத்துவம் குறித்தும் போதை காரணமாக தமிழ்நாட்டில் அரங்கேறிய குற்ற செயல்கள் குறித்தும் பேசினார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் திட்டமிட்டு இந்துத்துவவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது என குற்றம் சாட்டிய அவர், நீதித்துறையை சேர்ந்தவர்கள் சமீப காலமாக தனிப்பட்ட சொந்த வெறுப்புகள், கருத்துக்களை திணிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுவதாக கருத்து தெரிவித்தார். மேலும் தாவேக தலைவர் விஜய் அரசியல் பிரச்சாரம் குறித்த கேள்விக்கு விஜய் சினிமா வசனம் பேசுவது போல் பேசுவதாக கருத்து தெரிவித்த அவர், விஜயின் கருத்துக்களை கவனித்து பார்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். அவரு சினிமா டயலாக் விட்டு முதல்ல வெளியே வரணும். அவர் பேசுறதே சினிமா டயலாக்ல பேசுற மாதிரி தான் பேசுறாரு. காட்டாங்குளத்தூரில் நடைபெற்ற மின்கல தூய்மை வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 17 ஊராட்சிகளுக்கு 15வது நிதிக்குழு மானியத்தில் 1.12 கோடி ரூபாய் மதிப்பிலான 56 மின்கல வாகனங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் தலைமையில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் AVM இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஊராட்சி தூய்மை பணியாளர்களிடத்தில் வாகனங்களை வழங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.